Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. ஓகேம்மா, நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் கணங்களுக்கு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி மற்றும் பி மைனஸ் ஏ காண்க. அதாவது ஏ சேர்ப்பு பி, ஏ விட்டு பி, அதே மாதிரி ஏ டிஃப்ரென்ஸ் பி மற்றும் பி டிஃப்ரென்ஸ் ஏ, ஏ வித்தியாசம் பியும் பி வித்தியாசம் ஏ, மொத்தம் 4 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இங்கே ஏபி அப்படின்ற 2 கணங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 2 கணம் இருக்கும். 2 செட்டு, ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது அனதர் செட். ஓகேவா? இப்போ ஏங்கிற செட்டில் என்னென்ன இருக்குது, செட்டுக்குள்ள செட் ஏ இஸ் ஈக்குவல் டு உள்ள என்னென்ன உறுப்பு இருக்குது, ஏ கம்மா பி கம்மா சி கம்மா இ கம்மா யூ. அதே மாதிரி பிங்கிற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, ஏ கம்மா இ கம்மா ஐ கம்மா ஓ கம்மா யூ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ யூனியன் பி. அப்போ என்ன மீனிங், ஏல உள்ள உறுப்புகையும் பியில் இருக்க உறுப்பையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்போது ஏ யூனியன் பின்னு என்ன, இப்போ ஏவோட உறுப்புகள் என்னென்ன எடுத்து எழுதியிருக்கோம், யூனியன் பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஏ கமா இ கமா ஐ ஓ யூ. ஓகே, இப்போ என்ன மீனிங், சேர்ப்புனா என்ன மீனிங், இந்த 2 கணத்துலையும் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு உறுப்பையுமே என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். சரியா? இப்போ இங்கே என்ன இருக்குது, இப்போ எப்போவுமே ஈஸியாக நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ யூனியன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டில், ஏன்னா எப்படியுமே இந்த 2 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பையும் சேர்த்து தான் எழுத போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே. ஓகேவா? ஏன்னா சேர்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 செட்டில் இருக்கக்கூடிய உறுப்பும் சேர்த்து எழுதுவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ரிப்பீட்டடாக ஆச்சுன்னா அதை 1 டைப் மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஏ கம்மா பி கம்மா சி கம்மா இ கம்மா யூ. ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஏ இ ஐ ஓ யூ. இப்போ இந்த உறுப்புகள் ஏதாவது இங்கே ரிப்பீட்டட் ஆச்சுன்னா எழுதக்கூடாது. இப்போ இங்கே ஏ இருக்கா, இருக்குது, எழுதிட்டோம், வேண்டாம். நெக்ஸ்ட்டு இ, அதுவுமே இருக்குது, எழுதக்கூடாது. ஐ இல்லை இதில், அப்போ ஐ எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஓ, ஓ இல்லை, ஓகே, ஓ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூ ஆல்ரெடி நம்ம இருக்குது, இந்த உறுப்பில் இருக்குது, நம்ம எழுதியிருக்கோம். சரி, இந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னேன், இப்போ சேர்ப்பு அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு செட்டில் முதல் கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு செட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு எலமெண்ட்டையுமே, அதாவது எந்த ஒரு உறுப்பையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதுவீங்க. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், கணம் ஏலையும் கணம் பிலையும் இருக்கக்கூடிய உறுப்பில் வெட்டு பொதுவான உறுப்பு இருந்தால் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ அப்படி பார்க்கும் போது என்ன மீனிங், கணம் ஏல என்னென்ன உறுப்பு இருக்குது, செட்டுக்குள்ள ஏ பி சி இ யூ. அதே மாதிரி வெட்டு பியில் என்னென்ன இருக்குது, ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. ஓகே, இப்போ ரெண்டுலேயுமே காமனாக பாருங்கள், இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ. ஓகே, அப்போ எடுத்து எழுதிக்கலாம். பி வந்து இந்த கணத்தில் இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட்டு சி இந்த கணத்தில் இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை, அப்போ எழுதக்கூடாது. இ வந்து கணம் ஏல இருக்குது, கணம் பியில் இ இருக்கா, இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து கணம் ஏல யூன்ற ஒரு உறுப்பு இருக்குது, கணம் பிலையும் யூன்ற ஒரு உறுப்பு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கிறனால ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ யூவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ ஏ விட்டு பியோட ஆன்சர் என்ன, செட் ஆஃப் ஏ கம்மா இ கம்மா யூ. ஓகேவா? ஓகே, யூனியன் எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டிஃப்ரென்ஸ் பி. அப்போ என்ன அர்த்தம், ஏ வித்தியாசம் பின்னா பியில் இருக்கக்கூடிய உறுப்பை ஏல கழிச்சிட்டு ரிமைனிங் ஏங்கிற கணத்தில் என்ன மதிப்பு இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். இப்போ கணம் ஏல என்னென்ன உறுப்பு இருக்குது, ஏ கமா பி சி இ யூ, இதெல்லாம் கணம் ஏ. கணம் பியில் என்னென்ன இருக்குது, ஏ இ ஐ ஓ யூ. இப்போ என்ன பண்ணணும், கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்பை ஏல கழிச்சிட்டு ஏல இருக்கக்கூடிய ரிமைனிங் உறுப்பை எழுதணும். இப்போ இங்கே ஏ இருக்கா, இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். இ இருக்கா, இருக்குது, கேன்சல். ஐ இருக்கா, இல்லை,
ஓ இருக்கா? இல்லை. யூ இருக்கா? கணம் ஏல யூ இருக்கு. அப்போ கேன்சல். அந்த மாதிரி கழிச்சிட்டு ரிமைனிங் கணம் ஏ, இதுதான் ஏன்னு சொல்கிறது. ஏல என்னென்ன உறுப்பு இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ என்ன இருக்குது? ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது? எலமெண்ட்ஸ் பி அண்ட் சி இருக்குது. அதை இந்த மாதிரி கன அடையாளத்துக்குள்ள பி கம்மா சின்னு சொல்லி எழுதணும். ஓகே, இப்போ லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பி வித்தியாசம் ஏ, பி டிஃப்ரென்ஸ் ஏ. பியோட மதிப்பு என்ன? கொஸ்டினில் என்னம்மா கொடுத்துருந்தாங்க? ஏ கம்மா இ ஐ ஓ யூ மைனஸ் பி. ஓகே, ஏவோட மதிப்பு என்ன? ஏ கம்மா பி கம்மா சி கம்மா இ கம்மா யூ. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? பி வித்தியாசம் ஏன்னா இந்த செட்டில் இருக்கக்கூடிய உறுப்பை இங்கே இருக்கக்கூடிய உறுப்பை கழிச்சிடணும். சரியா? இப்போ செட்டு ஏல என்ன? ஏ இருக்கா? இருக்கு, கேன்சல். பி இருக்கா? இல்லை. சி இல்லை. இ இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து யூ இருக்கா? இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஐயும் ஓ ரெண்டும் தான் இருக்குது. அப்போ பி மைனஸ் ஏங்கிற கணத்தில் என்னென்ன மதிப்பு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வரும்? ஐ அண்ட் ஓ. ஸோ ஐ கம்மா ஓன்னு சொல்லி எழுதலாம். சரியா? ஸோ இதில் மொத்தம் 4 பார்த்துருக்கோம். சேர்ப்பு, வெட்டு, அடுத்து ஏ வித்தியாசம் பி அண்ட் பி வித்தியாசம் ஏ. ஏ டிஃப்ரென்ஸ் பி அண்ட் பி டிஃப்ரென்ஸ் ஏ. மொத்தம் 4 பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை இதுவரையும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.